உனக்கு நான் முக்கியமா? பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணதாலும் சொல்லி வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சேனல் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கடையை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்த மட்டும் தான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ண அடிமோஷன் அப்ளிகேஷன் வந்து நான் ப்ரோஷன் லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நிறைய பேர் வந்து புக் மாப்ஸ் வந்து இம்போர்ட் ஆக சொல்கிறீங்க. நல்லா முடிஞ்சாலும் வந்து ப்ரோஷன் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணி பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாப் வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். நீங்கள் வந்து கரெக்டாக லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணும். டெலிகிராம் சேனல் இருக்கிற புக் மாப்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லலாம் கீழே ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன். பார்த்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகிராம் சேனல் உள்ள போய் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து புக் மாப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி ஆப் ஓப்பன் ஆப் ஓப்பன் பண்ணி க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ வந்து ஒரு சிங்கிள் புக் மாப்ஸ் மேக் பண்ணுவேன். கரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா ஃபஸ்ட் ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் பார்த்தா ஒரு ப்ளூ கலர் இமேஜில் பார்த்தா எஃபெக்ட்டோட வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான எஃபெக்ட் பார்த்தா ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிருப்பேன். இது ஸ்டார்டிங் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிருக்க கூட சொல்ல ஃபஸ்ட்டு பார்த்தா நான் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆட் ஒரு இமேஜ் 96 கரெக்டாக அந்த பிக்சலில் தான் நம்ம வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து நான் சொல்கிற பிக்சல் வந்து நீங்கள் கிராப் பண்ணி நான் கொடுத்துக்கிற பிக்சல் வந்து நீங்கள் கிராப் பண்ணி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இதில் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஒரு இமேஜ் 96 கரெக்டாக பிக்சல் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அங்கே மென்ஷன் பண்ண பார்த்தா ஆப்ஷன் பார்த்தா இங்கே இருக்கும். கரெக்டாக பார்த்தா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த பிக்சல் பார்த்தா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிடும் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணுறது க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியம் செலக்ட் பண்ணி யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம் அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜ் வந்து அதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலிகிராம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் நீங்கள் வந்து ஜாயின் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் ஜூம் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணால் கரெக்டாக சைடில் வந்து பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிங்க. எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணி இல்லை நீங்கள் மூவ் ட்ரான்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இருக்கிற இங்கே ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக 2 ஃபிங்கர் செட் பண்ணி மேலே சைடு யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக புக் மாப் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7838 கரெக்டாக டைப் பண்ணி வந்து புக் மாப் இம்போர்ட் பண்ணி கரெக்டாக இங்கே வந்து புக் இம்போர்ட் பண்ணேன். இப்படி அங்கே செலக்ட் பண்ணல கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணுறது கரெக்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. மென்ஷன் ஆனே க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மாப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே இமேஜ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபுல்லும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் எப்பவுமே அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் அலைட் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலராக ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக ஃபஸ்ட்டு இருந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் கரெக்டாக வந்து இதே மாதிரி கரெக்டாக அங்கே பிக்சலில் கிராப் பண்ண இமேஜாக வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணி கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிங்க. கலர் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ண மாட்டோம். கரெக்டாக அதே மாதிரி அந்த எஃபெக்ட்டோட பார்த்தா அது வந்து ஆட் ஆகி வந்துடும். நீங்கள் கரெக்டாக வந்து கரெக்டான பிக்சல் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ண மாட்டோம் போது நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடிட் பண்ணிடலாம். பிக்சல் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து மிஸ்டேக்காக வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகும். நீங்கள் கரெக்டாக நான் இந்த பிக்சலே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணோடனே மேலே இங்கே பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு சிசி லேயர் ஒரு ஸ்னோ எஃபெக்ட் லேயர் இருக்கும். அது வந்து நீங்கள் ஐ ஆப்ஷன் ஆஃப் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் ஆன் பண்ணோடனே கரெக்டாக வந்து சிசி வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுதுன்னு செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுற வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.